ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி. ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்டாளகனே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. துலா ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 3 நாள் கும்பத்தில் குரு பார்வையில் இருக்கார். அது 5ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறார் கடைசி 4 நாள். அப்போ ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதா? சிறப்பாக இருக்கிறது. இல்லைங்க, அவர் என்ன வருஷம் பூராமல் உச்சமடைய போகிறார். அவர் மாத கிரகம். அப்போது 1 மாதம் 1.5 மாதம் அதுதான் அவர் உச்சமடையக்கூடிய காலம். அது கூட வக்ரமாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். இல்லைன்னா 1 மாதம். மாத கிரகங்கள் தானே. இருந்த போதிலும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் 5ஆம் இடத்துல குரு பார்வையில் அற்புதமாக இருக்கார். கடைசி 4 நாள் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான், சாதிக்கும் ஒரு நேரம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல் பிரமுகர்கள் உட்பட உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதில் சுக்கிரனுடைய நிலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி சுயமாக அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக நினைச்சதை சாதிக்க முடியும். சம்பாத்தியம் கிடைக்குமா? மனுஷனுக்கு முதல்ல முக்கிய சம்பாத்தியம்தான். அதாவது ராசியை குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலையாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீழ்ச்சியோடு செயல்பட்டு சம்பாதிப்பீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 5ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது
குடும்பத்தில் நல்ல பணவரவு, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம் இதெல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை. நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. இப்படி 3ஆம் இடம் வலுத்திருப்பதால் சகோதர பாவம் இல்லையாது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். மற்றபடி 5ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது, அது 5 கிரகங்கள் அங்கே குரு பார்வையில் இருக்குங்க. கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5 குரு பார்த்தா கெஞ்சினாலும் கிடைக்காது. அதுபோல் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். நீதித்துறை மட்டுமல்ல, சூரியன் புதன் புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அதில் 6 சனி இன்னும் சொல்லவே தரங்க. 6 சனி அற்புதம். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. இப்போ போட்டி இருக்கும், பந்தயம் இருக்கும், பொறாமை இருக்கும். கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. 6இல் சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெற்றி கொடி கட்டுன்னு வெற்றி கொடியோடு தான் திரும்பி வருவாங்க. மற்றபடி 7ஆம் இடத்த அதிபதி 5இல் இருந்து ஒரு 4ஆம் பார்வையாக 8 பார்க்கறதால சனியும் பார்க்குறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக கௌரவம், புகழ், அந்தஸ்து, மேம்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொன்னாங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அப்படி என்னங்க ஒரு பெரிய சமாச்சாரம் நீங்கள் கேட்கலாம். இப்போ வெளியூர் வெளிநாடு போகிறீங்க, அங்கே யார் உங்களுக்கு தெரியும்? ஆனால் கடவுள் ரூபத்தில் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு. மற்றபடி நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்களோ அவங்களுக்கு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் பார்க்கிறார். அப்போ அரசாங்கம், அரசு சார்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, பில்டிங் கான்ட்ராக்டு எடுத்திங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆவீங்க. தொகுப்பு வீடு கட்டித்தரீங்க கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கு சாங்ஷன் ஆகும். செவ்வாய் பூமிகாரகன், ரோடு கான்ட்ராக்ட் போடுறீங்க, ரோடு போட முடியும். இப்படி அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. மற்றபடி சனி பார்வை 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க சில பேர். ஆனாலும் நடப்பதோ சக்ஸஸ். அது ரொம்ப மேஜராக சக்ஸஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் 6ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லையா? சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதில் ஒரு கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன், இல்லை எடிட்டரு, சப் எடிட்டர்னு, அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை கூட சேர்ந்து வரும். ஒரே நேரத்தில் டபுள் ஒர்க் பண்ணக்கூடிய நிலை, சந்தோஷமான ஒரு சூழல்.
அதிகப்படியான சம்பாத்தியம் இதெல்லாம் ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளால் நல்ல வளர்ச்சி, பிள்ளைகளால் நல்லது நடக்கப் போகுது. படித்து முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அதுக்காக நீங்கள் ராகுவை பிரீத்தி பண்ணிக்கிங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.